எல்லாருக்கும் வணக்கம். போன பதிவில் நம்ம பெண்களுக்கான கருப்பை நோய்களை அகலறதுக்கு ஒரு சௌந்தரிய லஹரி ஸ்லோகம் ஒன்று பாடியிருக்கேன். அந்த ஸ்லோகத்தை எல்லாரும் பாடினா ரொம்ப நல்லது. ஆனால் அது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, ராகமும் தெரிஞ்ச வாழ்க்கை வரும் வராது, இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த பதிவில் என்ன தரப்போறேன்னா, எல்லாரும் பாடி பயன்படும் வகையாக நான் அந்த ஸ்லோகத்தை வார்த்தையாக சொல்லித்தரப்போகிறேன். இதை சொல்லிட்டு வந்தால் எல்லா பெண்களுமே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் நான் அந்த சௌந்தரிய லஹரி ஸ்லோகத்தை வார்த்தையாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு வரா மாதிரியே சொல்லிக் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஸ்ரீ, நான் ஸ்ரீன்னு சொன்னோம், நீங்கள் ஸ்ரீன்னு சொல்லி நிறுத்திக்கோங்க. ஸ்ரீ பசுபதி பராதீன ஹிருதயாயை நமஹ அப்படின்னு முதல் லைன் எழுதிக்கணும். இது ஸ்லோகம் இல்லை, ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கிற லைன். இப்போ நம்ம ஸ்லோகம் சொல்லலாம். பவித்ரி பவித்ரி கர்த்தும் கர்த்தும் நஹ நஹ பசுபதி பசுபதி. நான் முதல் தடவை சொல்லிட்டு கவனிங்க, நான் ரெண்டாவது தடவை சொல்லிட்டு என் கூட நீங்கள் சொல்லிடுவாங்க. அப்படி வந்தால் உங்களுக்கு ஸ்லோகங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பராதீன பராதீன ஹிருதயே ஹிருதயே தயா தயா மித்ரைர் மித்ரைர் நேத்ரைர் நேத்ரைர் தயா தயா மித்ரைர் மித்ரைர் நேத்ரைர் நேத்ரைர் அருண தவல அருண தவல ஷ்யாம ஷ்யாம ருச்சிபிஹி ருச்சிபிஹி நதஹ நதஹ ஷோணோ ஷோணோ கங்கா கங்கா தப்பன தப்பன தனயேதி தனயேதி த்ருவ மமும் துவ மமும் த்ரயாணாம் த்ரயாணாம் தீர்த்தானாம் தீர்த்தானாம்
उपनयसि उपनयसि संवेदमनघं संवेदमनघं சேர்த்து படிக்கலாமா? பவித்ரீகர்த்தும் நஹ பவித்ரீகர்த்தும் நஹ பசுபதி பசுபதி பராதீனஹ்ருதயே பராதீனஹ்ருதயே दयामित्रैर्नेत्रैर् दयामित्रैर्नेत्रैर् अरुणधवल अरुणधवल श्यामरुचिभिः श्यामरुचिभिः नतः शोणो नतः शोणो गंगा गंगा तपन तनयेति तपन तनयेति ध्रुव ममु ध्रुव ममु त्रयाणां तीर्थानां त्रयाणां तीर्थानाम् उपनयसि उपनयसि संवेद संवेद मनगं मनगं இந்த ஸ்லோகத்தை வெள்ளை பாயசம் பண்ணி அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி ஒரு நாளைக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சொல்லிட்டு வந்தோம்னாக்க கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் நல்லபடி கம்ப்ளீட்டாக நல்லபடி தீர்ந்து பெண்களாகிய நம்ம எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிஜத்துலேயும் நிஜம். அதனால் நம்பிக்கையோடு நம்ம அம்பாளோட ஆதி பராசக்தியுடைய காலை பிடிச்சிப்போம், சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா?